அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 27/11/2025 கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரங்கள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் 10, 11 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்பதால் பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். எதிர்பாராத பண உதவிகள் கிடைப்பதால் உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்களுடைய நல்ல பேரை எடுக்கக்கூடிய அமைப்புகள், மற்றவர்களிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன், 9, 10 சந்திரன், 11 சனி சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. கடந்த சில நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் தற்போது குறையும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாகும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்பட்டாலும் அதன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பொதுவாக உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. இன்று உங்களுக்கு விநாயகர் வழிபாடு மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 2 மணி 10 நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் காலை வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மதியத்திற்கு பிறகு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, காலை வேளையில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்களுக்கு தேவையில்லாத நெருக்கடிகள் இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பது சற்று சாதகமான அமைப்பு என்றாலும் இன்று மதியம் 2 மணி 10 நிமிடத்திற்கு பிறகு சந்திரனானவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எதிர்பார்க்கின்ற உதவிகள் கிடைப்பதில் தேவையற்ற இடையூறுகள் உண்டாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மன நிம்மதி குறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும்.
முடிந்தவரை தேவையற்ற தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6-7 சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். எதிலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். சுக்கிரன் புதன் 3ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால் அனுகூலங்கள் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் எதிலும் நீங்கள் முன்னின்று செயல்பட்டால் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். இன்றைய நாளில் பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 2இல் சஞ்சரிப்பதும் 3ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உடனிருப்பவர்களால் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலமானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். அசையும் அசையா சொத்துகளில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் 4-5 சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பேச்சில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. விளையாட்டுத்தனமாக நீங்கள் பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு ஒவ்வொரு செயலிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் இருக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3-4 சந்திரன் 9 குரு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். பேச்சால் பிரச்சனைகள் உண்டாகலாம் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கடின முயற்சிக்கு பிறகு ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் வளமான பலன்களை பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் 2-3 சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 3ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உடனிருப்பவர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால்
லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். இன்று நீங்கள் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 11ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 1, 2 சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், 10இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். 12 மற்றும் ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கான அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களையும் வேலையாட்களையும் அனுசரித்து சென்றால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில நல்ல பலன்களை அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய், 11, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பொறுமையோடு செயல்பட வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் உடனிருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு நெருக்கடிகள் நிலவக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பொதுவாக நிதானத்தோடு இருப்பது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.